விளையல் ஒரு புள்ளியில இரண்டு விசைகள் சமமான இரண்டு விசைகள் தொலைப்படுற சந்தர்ப்பத்தில், அதாவது தீட்டா கோண இடைவெளியில தொலைப்படுற சந்தர்ப்பத்தில் விளைவு விசையை காண்பதற்கு வரும். அப்ப உங்களுக்கு விசை இணைகர விதிப்படி விளைவு விசைக்கான சமன்பாடு ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2p q cos தீட்டா என்று நீங்க படிக்கிறீங்க. அப்ப இந்த சமன்பாடு நாங்கள் பாவித்து பிரதியிட்டு இதுக்கான விளைவு விசையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இதை நாங்கள் இலகுவான முறையில செய்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2p cos theta 2p cos theta y2 என்ற சமன்பாடு நீங்க பாவிக்கலாம். இப்ப நாங்க அவ்வளவு நீளமான சமன்பாடு பாவித்ததில்லை, ரெண்டு விசையும் சமமான விசையா இருக்குது. அவை நீங்க 2p cos theta y2 பாவிக்கிறீங்கன்னா, உதாரணத்துக்கு q ஒரு 60 பாகை, p 18 நியூட்டன், எப்படி அமைகிற நேரத்தில் பிரதிகிட்ட இல்லைண்டா, இந்த தரவை நீங்க பிரதிகிட்ட இல்லைண்டா 2 தரவி 18 cos theta 60 வாசி, அப்ப cos 30 வேணும் உங்களுக்கு. அப்ப 2 தர 18 தர cos 30க்கு வர்க்கமூலம் 3 அப்ப 2 மட்டுப்பட்டால் உங்களுக்கான விட 18 வர்க்கமூலம் 3 தான் உங்களுக்கு என்ன வரும், விளைவு விசையை நேரடியாக தரும். 6 பெருமானத்தை நேரடியாக தரும். 6 வர்க்கத்தில் 6 பெருமானத்தை நேரடியாக தரும்.